வணக்கம். என் பெயர் ஸ்வாதி. என் அம்மா பெயர் ரம்யா. என் அப்பா பெயர் முத்துச்செல்வன். நான் 5th ஸ்டாண்டர்ட் அவிலா கான்வென்ட்டில் படிக்கிறேன். நான் நன்னறி பற்றி சொல்ல போகிறேன். நன்னறி தலைப்பில் நான் ஒரு கதையை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் குரங்கும் முதலையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சான். குரங்கு மரத்தில் இருந்துச்சான், முதல்ல தண்ணியில் இருந்துச்சான். அதுக்கப்புறம் முதலையோட ஃப்ரெண்டு சொல்லிச்சான் முதலையிட்ட, எப்பயாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் குரங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் முதல்ல நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கேயே உட்காரு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். அதுக்கப்புறம் முதலையோட நண்பன் வந்துச்சான், நான் உனக்கு விருந்து தரேன், நீ என் கூட வரியா, காட்டுக்கு நடுவில் இருக்கு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு என் முதுகுமலை ஏரியாவுக்கு வந்துக்கோ, நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிச்சான். அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு போயிடுச்சான். குரங்கு போனதுக்கப்புறம் அது நடுவில் போனதுக்கப்புறம் முதல்ல கேட்டுச்சான், நான் உன்னை எதுக்கு கொண்டு போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். நீ தானே எனக்கு விருந்து வைக்க தான் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் முதல்ல சொல்லிச்சான், நான் மூளை சாப்பிட்றதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். சொன்னோடனே அந்த குரங்கு, நம்மளை இப்படி தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சான். அப்போ அந்த குரங்கு ஒன்று யோசிச்சான். அதுக்கப்புறம் முதல்கிட்ட சொல்லிச்சான், என் மூளை தானே காட்டில் இருக்கு, எனக்கு இப்படின்னா மூளை இருந்தால் அவன் கூட வந்திருப்பானா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே ஆமாம், ஓகே, அவன் மூளையை மட்டும் எடுத்து தரியா, நான் அவன் கூட வரேன், சரி என்னை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போ, நான் உனக்கு மூளையை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அதுவும் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறம் குரங்கு மரத்து மேலே ஏறி, நான் எப்படி சொல்லுவேன், நான் என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சான். நம்மளும் குரங்கு மாதிரி நம்ம அறிவை எப்பயாச்சும் ஆபத்தில் மாட்டிக்கிட்டா யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.